ஹாய்ங்க. சண்டே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தைக்கு கிளம்பி வந்துட்டோம். நானும் ஹஸ்பண்டும் தேவ்குட்டியும் வந்துட்டோம். போன வாரம் பார்த்தீங்கன்னா, சந்தைக்கு வரவே இல்ல. ஸோ காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சுத்தமாவே முடிஞ்சிருச்சு. பெரிய வெங்காயம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் 3 கிலோ ரூ. 100 சொல்லி போட்டிருந்தாங்க. அவர் வந்து எங்கள் ஊருக்காரரு. ஸோ அவர்கிட்டயே எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு சாமி கும்பிட்றக்கு, தேவ்குட்டிக்கு ஸ்நாக்ஸு குடுக்கறக்கு, பனானா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. பூ பார்த்தீங்கன்னா, செவ்வந்தி செடி வீட்டில் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் 2 வாரமாக பூ எடுத்துகிட்டு இருந்தது. அதுலேருந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் வச்சுருந்தேன். சரஸ்வதி பூஜைக்காகவே வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா 2 பேக் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து ஒரு பேக் வந்து ₹20 சொல்லி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லி அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் எடுத்து டப்பாவில் போட்டு தண்ணி இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். நம்ம சாமி கும்பிட்ற அன்னைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா காய்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுட்டா காலையில் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாடு வச்சுருக்கீங்க எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக சண்டே ஈவினிங்கில் நடக்கக்கூடிய ஒரு ரிச்சுவல்னால் அது இதுவாக தான் இருக்குது. மாட்டுச்சாலைக்குள்ளேயும் நல்லா கடைசியில் எடுத்து போட்டு தீ போட்டு அதில் வந்துட்டு உப்பு கல்லுப்பு முடி மிளகாய் எல்லாம் போட்டு மாட்டுக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு நாய்க்குட்டிக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சுற்றி அந்த தீயில போட்டுருவேன். அது நல்லா தீ எரிஞ்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அணைச்சிருவேன். அதுக்கப்புறமா சாம்பிராணி போடுறது, சாம்பிராணியை கொஞ்சம் கருவாடும் போட்டு மாட்டுகளுக்கெல்லாம் பிடிச்சோம்னா எந்த திருஷ்டியும் இருக்காது. அதுக்கப்புறம் சளியும் பிடிக்காது. எல்லாம் முடிச்சுட்டு சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சுங்க.